இது அந்த துணிச்சலாக இதை அடித்ததை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஆளுகளை செட்டப் பண்ணிட்டு தான் அதை போய் இந்த வீடியோ எல்லாமே அதை எடுத்ததை பார்த்தா செட்டப் பண்ணி தான் எடுத்துருக்குது நல்லா தெரியுது. இப்போ இதன் காரணமாக தான் அவங்க காவல்துறையினால் கைது செய்ய அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, அந்த பசங்களெல்லாம் தேவையில்லாமல் ரகலை பண்ணியிருக்காங்க, தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு தனக்கு ஒரு விளம்பரத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு பண்ண மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேடி ராகவன் எப்படி பாப்புலர் ஆனார், ப்ளூ ஃபில்ம் எடுத்து பாப்புலர் ஆனார். அவர் ப்ளூ ஃபில்ம் வந்து உலகம் பூரா பரிசு பெற்றுறாரு. ஒரு சீசனில் கேடி ராகவன் வீடியோன்னு எல்லாம் விற்கிற அளவுக்கு பாப்புலர். அப்படி தான் அங்கே பாஜக வளர்ந்துட்டு வருது. அப்புறம் பெட்ரோல் வெடிக்குண்டு, அப்புறம் இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்தார்கள். ஒரு தண்ணி வரல, அந்த அந்த இடத்த சாக்கடை அடைச்சிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் பாஜக கிட்ட எதிர்பார்க்க மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அது மூலமாக தான் விளம்பரம் தேடுறாங்க. ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு காருக்கு முன்னாடி விழுந்து இப்போ ஒரு பையனை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார். இவ்வளோட்டு தான் கொடுக்குறியாம்பா அந்த பையன். சரி அதிகமாக கொடுக்குறேன், ஆனால் வாகனம் வேறையாக இருக்கும். என்ன வாகனம்மா? ரயிலும்பார். ரயிலுக்கு முன்னாடி போவார். அது மாதிரி அடுத்தது பஸ்ஸில் விடுறாங்க, ரயிலில் ஒரு வேளை விழுந்து ரயிலில் நிறுத்துறாங்க. பண்ணாலும் சரி, இப்போ அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போலீஸு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பசங்களை வந்து பயமுறுத்திருப்பாங்க. அப்படி தான் பசங்க பயந்துட்டு இருக்கானுங்க. அந்தம்மா போலீஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. இல்லாட்டி போனால் பசங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாக்க உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. இந்த அம்மாளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கூட போலீஸ் கைது பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாளைக்கு அந்த பசங்க அடையாளம் தெரிஞ்சு ஊடு பூந்து வச்சானு என்ன பண்ணுறது. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசும் பொருளாக இருக்கிறது வந்து ஒரு பெண் வந்து பேருந்தில் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாணவர்களை வந்து அடித்து வந்து கண்டிச்சிருக்காங்க. இதன் காரணமாக வந்து அவங்க வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து சரின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து இது தவறு, அடிக்கிறதுக்கு அவங்க யார், சொல்லியிருக்கலாம் ஆனால் அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பற்றிய ஒரு பெரிய விவாதமே இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. இது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இது ஒரு சாதாரண சம்பவம் தான். இது இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் நம்ம போகிறோம்னாக்கா இந்த பசங்க இந்த மாதிரி அந்த அட்டகாசம்லாம் நிறைய பண்ணுவானுங்க. நீங்கள் நான் ஆவடிக்கு ட்ரெயினில் போவோம் என்ன பண்ணுவானு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறக்குவானு. இறங்கிட்டு வண்டி மூவாக மாறும்போது ஓடி வந்து ஏறுவாங்க. அது ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பையன் தடு மாதிரி உள்ளே நல்ல காலம் உள்ளே வந்து விழுந்துட்டான். பேசஞ்சர் 2 பேர் எந்திரிச்சு பலார்னு அரைஞ்சாங்க. உயிர் போச்சுன்னா என்னடா பண்ணுறது? இது இயல்பாக நடக்கிறது தான். ஆனால் இது வந்து ஒரு இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி படுதுன்னா, இது ஒரு நாடகமாக படுது. பாஜக தனக்கு விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் நடத்திருக்காங்கன்னு படுது. வண்டியை நிறுத்துனீங்க ரைட்டு, இப்போ ஃபுட்பாலில் இருக்கவங்களாம் இறங்குனான்னு சொன்னது ரைட்டு, அதெல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், அதில் தப்பு இல்லை. அதே போல் அந்த பசங்களை பிடிச்சி ஏன் அடிக்கிற, உனக்கார அந்த அதிகாரத்தை கொடுத்து அது அந்த இடத்துல தப்பு. 2வது இவங்க அடிக்கிற அந்த வீடியோவில் பார்த்தா உள்ளே நிற்கிற பசங்களை இழுத்து பிடிச்சி அடிக்குது. ஃபுட்பாலில் நின்றவங்கள அடிச்சிருந்தா ஃபுட்பால் நின்றவங்களாம் இறங்கி போயிட்டான், அவங்களாம் போயிட்டான். ஏன்னா அவங்களாம் பெரிய பசங்க. இந்த மாதிரி கை வச்சா அடித்தது பூரா பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்து பசங்களை அடிச்சு உள்ளே இருந்த பசங்களை பிடிச்சி அடிச்சிருக்கு. இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக, இந்த வீடியோவே விளம்பரத்துக்காக எடுத்த மாதிரி தான் எனக்கு படுது. அது மாதிரி பாஜக வந்து தேச தொட்டில் மக்கள் தொட்டிலாம் கண்ணு கருத்துமாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக செஞ்ச மாதிரி இருக்குது. சார், இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாடகம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க சார். இது வந்து மக்களுக்காக நல்லதுக்காக நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணுறவன்னு யாருமே அடிக்கத்தான் செய்வான், இங்கே இறங்கி போடான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இவங்க வந்து அத்துமீறி இப்போ அடிக்கிறதுங்கிறது வந்து நல்ல காலம். இந்தம்மா அடித்தெல்லாம் சின்ன பசங்களை அடிச்சிருக்கு. அந்த முதல்ல இருந்த பசங்களை தொட்டிருந்ததுன்னா அவன் திருப்பி விட்டுருந்தாலும் அந்த அந்தம்மா கத்தி என்ன அதை யோசிக்கணும் இல்லை. ஏதோ இது அந்த துணிச்சலாக இதை அடித்ததை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் ஆளுங்களை செட்டப் பண்ணிட்டு தான் அதை போய் இந்த வீடியோ எல்லாமே அதை எடுத்ததை பார்த்தா செட்டப் பண்ணி தான் எடுத்துருக்குது நல்லா தெரியுது. இப்போ இதன் காரணமாக தான் அவங்க காவல்துறையினால் கைது செய்ய அதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இது ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, அந்த பசங்களெல்லாம் தேவையில்லாமல் ரகலை பண்ணியிருக்காங்க, தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு தனக்கு ஒரு விளம்பரத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு பண்ண மாதிரி தெரியல, தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருக்காங்க. யார் அந்தம்மா? ரஞ்சனா நாச்சியார்னு சொல்லிட்டு சார், ஒரு நடிகை. பாஜக இவங்களா? பாஜக பிரமுகர். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையா அவங்க. சரி, இப்போ அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போலீஸு அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பசங்களை வந்து பயமுறுத்திருப்பாங்க. அப்படி தான் பசங்க பயந்துட்டு இருக்கானுங்க. அந்தம்மா போலீஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. இல்லாட்டி போனால் பசங்க கிட்ட இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாக்க உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கூட போலீஸ் கைது பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாளைக்கு அந்த பசங்க அடையாளம் தெரிஞ்சு ஊடு பூந்து வச்சானு என்ன பண்ணுறது தெரியாது. விளையாடி இருக்குது பசங்கிட்ட போய். நாளைக்கு அவன் காலேஜ் பசங்களை காலேஜ் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள பூந்தானே என்ன ஆகும்? அதெல்லாம் இருக்குதில்ல, ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஒரு விளம்பரத்துக்காக அது பண்ணிடும். அது வந்து இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். இது வந்து இப்போ சமூக வலைதளங்கள்லாம் அதிகமாக பேசுறாங்க சார். இவங்க வந்து மாணவர்களை வந்து கண்டிக்கலாம். இவங்க யார் அடிக்கிறதுக்கு? இவங்க பெற்றோர்களா அந்த இல்லை போலீஸா? கேள்விலாம் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கேள்வி வந்ததுனால தான் அவங்கள உள்ள தள்ளியிருக்காங்க. அதனால தான் உள்ள தள்ளியிருக்காங்க. அதில் தப்பு இல்லை. ஃபுட்பாலில் போகிறது, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு பஸ்ஸில் இந்த பசங்க உட்காந்துக்கிட்டு ஒரு வீச்சரிவாளை எடுத்துக்கிட்டு ரோடு பூரா இது பண்ணிட்டு ஃபுட்பாலில் இது பண்ணிட்டு போனான். போலீஸ் போய் காலேஜுக்கே போயிடுச்சு. அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. காலேஜுக்கு போச்சு. காலேஜ் பிரின்சிபால் அதை நிறுத்துறாங்க. அவங்க அப்பா அவனை போட்டு கண்ணமாக அரைஞ்சதெல்லாம் இருக்குது. இது ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணுறது வந்து இன்றைக்கி பல பஸ்களில் வந்து ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி கதவு போட்டாங்க. ஆனால் இன்னும் பல பஸ்களில் அந்த மாதிரி ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணுறது. இன்றைக்கி அது காரணம் என்னென்னா, மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஃபுட்பால் ட்ராவலுங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. இந்த ஃபுட்பால் ட்ராவல் இந்த கதவுகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூடுற மாதிரியான இந்த சிஸ்டம் வச்சுருந்தாக்கா இதெல்லாம் நின்று போகாத. நிறைய பஸ்களில் அதை செஞ்சுட்டாங்க. பட் இன்னும் சில பஸ்களில் அது மாதிரி இருக்குது. அந்த 2-3 பஸ்ஸில் இருக்குது. ஆனால் இது பூராவுமே தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பசங்க திருப்பி ஒரு வேளை அடித்தாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்துன்னா, ஒரு பின்னாடி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு வேளை தாக்குதல் நடந்தால் அடிக்கிறதுக்கு தயாராக தான் அது போயிருக்குதுன்னு எனக்கு படுது. இல்லாட்டி போனால் மாணவர்களை போய் கை வைக்க முடியாது. போலீஸுன்னு சொல்லியிருக்குது, அதனால தான் அவங்க இறங்கி போயிட்டுருக்காங்க. இல்லாட்டி போனால் இந்த மாதிரி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருப்பாங்க. சரி, இவங்க வந்து மாணவர்களை கேட்டாங்க சார். அங்கே இருக்க டிரைவர் நடத்துனரெல்லாம் வந்து தவறான வார்த்தையில் பேசி நாய் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் உள்ளே தள்ளியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ நம்ம வந்து பேசலாம். நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அந்த வகையில் அந்த அம்மாவுடைய தவறுதலாக இந்த அம்மாவுடைய தவறுக்கு அந்த அம்மாவை கைது பண்ணிட்டாங்க. அதில் தப்பு இல்லை. அதில் தப்பு இல்லை. இப்போ எப்படி பார்த்தாலுமே நடத்துனர் வந்து மாணவர்கள்கிட்ட சொல்ல தான் சார் செய்வார், ஃபுட்பால் அடிக்காதீங்க. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. மாணவர்களும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே போ முன்னாடி வான்னு எவ்வளோ கண்டக்டர் சொல்லுவார். வரமாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? சில மாணவர்கள் வந்து ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு இதாக வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அந்த மாணவர்கள் இப்போ இந்த போன மாணவர்கள் போயிட்டாங்க. அதில் யாரோ ஒரு 2 மாணவர்கள் இந்த மாதிரி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு கூட கண்டுபிடிச்ச ஓச்சானா என்ன பண்ணுவீங்க? கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டமாக மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி எகென்ஸ்டாக நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் போலீஸ் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா மாணவர்கள் கோபம் அடங்கியிருக்கும். இந்த மாணவர்கள் சும்மா இருப்பாங்கன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கணும்? எந்த கல்லூரி மாணவர்களும் இப்போ இவங்க வந்து அரசாங்கத்தையுமே தவறாக பேசியிருக்காங்களே சார். இது அதுதான் பாஜக அனுமதி அப்புறம் தவறாக பேசாமல் என்ன பண்ணும்? இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டுங்க. அவங்க அரசியல் பண்ணுறதே இப்படி தான். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? வெடிகுண்டை பெட்ரோல் குண்டை போட்டு பரபரப்பை உண்டாக்கிட்டு அப்படி தான் அரசியல் பண்ணார். இப்போ இது அடுத்த டெக்னிக்கு. அவங்க அரசியல் வந்து மக்களுக்கு நன்மை பண்ணி எல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நல்ல காலம் இந்த மாதிரி இப்படி போயிடுச்சு. இன்னும் கூட அடுத்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேடி ராகவன் எப்படி பாப்புலர் ஆனார்? ப்ளூ ஃபில்ம் எடுத்து பாப்புலர் ஆனார். அவர் ப்ளூ ஃபில்ம் வந்து உலகம் பூரா பரிசு பெற்றுறாரு. ஒரு சீசனில் கேடி ராகவன் வீடியோன்னு எல்லாம் விற்கிற அளவுக்கு பாப்புலர். அப்படி தான் அங்கே பாஜக வளர்ந்துட்டு வருது. அப்புறம் பெட்ரோல் வெடிகுண்டு, அப்புறம் இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்தார்கள். ஒரு தண்ணி வரல, அந்த இடத்த சாக்கடை அடைச்சிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் பாஜக கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அது மூலமாக தான் விளம்பரம் தேடுறாங்க. இப்போ அடுத்து அப்படி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? கொடிக்கம்பம் நடுறாங்கிறாரு, நடு ரோடு நடுவேங்கிறாரு. அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து அரசியல். அப்படி தான் மக்களுக்கு ஏதாவது இடையூறு பண்ணி தான் அவங்க பாப்புலர் ஆகுறாங்க. பாஜக வருதுன்னாலே மக்களுக்கு இடையூறுன்னு அர்த்தம். சரி, இப்போ இவங்க வந்து இதை தட்டி கேட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இவங்க வந்து திமுக வந்து சிறையில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்கே சார். தட்டி கேட்டதுக்காக சிறையில் போடலை. கண்டக்டரையும் டிரைவரையும் வாயில் வந்து அரசாங்க ஊழியர்களை வாயில் வந்து பேசுறதுக்கெல்லாம் இவங்களுக்கே யார் ரைட் கொடுத்தாங்க? இப்போ அச்சுறுத்துதா திமுக அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அச்சுறுத்தல் இல்லை. இப்போ அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்கு கூட அந்த ஒரு நடவடிக்கை. இந்த அம்மா வெளியில் இருந்ததுன்னா அந்த மாணவர்கள் பார்த்துட்டு வந்து நாளைக்கு அடித்தாங்கன்னா இந்த கேள்வி கேட்குற ஆளாக வந்து காப்பாற்ற போகிறார். இப்போ பாஜகவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் இருக்கும் இந்த விஷயத்தில்? இது மாதிரி நிறைய ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் வரவரில் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் நிறையா நடக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு காருக்கு முன்னாடி விழுந்து ஒரு பையனை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார். இவ்வளோட்டு தான் கொடுக்குறியாம்பா அந்த பையன். சரி அதிகமாக கொடுக்குறேன், ஆனால் வாகனம் வேறையாக இருக்கும். என்ன வாகனம்மா? ரயிலும்பார். ரயிலுக்கு முன்னாடி போவார். அது மாதிரி அடுத்தது பஸ்ஸில் விழுந்தாங்க, ரயிலில் ஒரு வேளை விழுந்து ரயிலில் நிறுத்துகிறாங்களே பண்ணாலும். சார், இப்போ உங்கள் அனுபவத்தில் வந்து இந்த மாதிரியான ஃபுட்பால் அடிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்க சார்? ஒரு சிலர் வந்து அதிகமாக ஃபுட்பால் அடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்களே பயந்துருப்பீங்க. அந்த மாதிரி அனுபவம் இருக்கா சார்? நான் பஸ்ஸில் போகும்போது இப்போ நிறையா தடவை ஃபுட்பாலில் போயிருக்கேன். வேறு வழி இல்லை, ஏறிட்டு வந்தாகணும். காலேஜுக்கு 9 மணிக்கெல்லாம் போய் இருக்கணும். பஸ் அந்த பீக் ஹவரில் ரொம்ப வலியும்.
ரொம்ப வெளியும் போது என்ன பண்ண முடியும், தொங்கிக்கிட்டு தான் போகும். என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம வந்து ஃபுட்பாலில் போகிறது தப்பு. என் உயிருக்கு தான் ஆபத்து. விழுந்தேன்னா யார் சாவுறதா? நான் தான் சாப்பிட்றேன். பட் அதையெல்லாம் பொருட்டாக மதிக்காமல் போனாக்கா அது நம்ம பெற்றவங்களை நினச்சி பார்க்கணும். இப்போ பைக்கில் வர்றாங்க, டூ வீலர்ஸு, ஏதாவது ஒரு ஒழுங்குமுறையில் அவங்க வர்றாங்களா பார்த்துருக்கீங்களா? எப்படி வேணாலும் வர்றாங்க, எங்கே வேணாலும் வண்டியை நிறுத்துறாங்க. இப்போ இன்றைக்கி அப்படியே எதிர்த்து அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸெல்லாம் ஓரமாக போகணுன்றாங்க. அந்த அளவுக்கு டூ வீலர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வாங்க, போரூர் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா டூ வீலர் ஓட்டுறத பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். ஒரு க்ஷணம் தான், ஒரு 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 சின்ன ஸ்லிப்பு தான், செத்து போயிட்டால் பரவாயில்ல. கை கால் பிச்சுக்கிட்டு போய் கிடந்தான்னா என்ன, குத்து உயிர் கொலை உயிரமாக இருந்தாக்கா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வாகன ஓட்டிகள் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஸ்டெண்ட்டாக வந்து சொல்கிறீங்க சார். இப்போ தொடர்ந்து வந்து பாஜக எதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் சார்? அரசு எலெக்ஷன் வர்றவரில் இப்போ அவங்க வளர்ந்ததாக காட்டணுங்க. காட்டுனா தான் நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சாக்கா தமிழ்நாட்டில் கூட பாஜக வளர்ந்து அதனால தான் இவ்வளோ சீட்டு கிடைச்சதுன்னு சொல்கிறதுக்கு, நியாயப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டண்டெல்லாம் தேவைப்படுது இல்லை. ஆளே இல்லாத கட்சி எப்படியா ஜெயிச்சான்னு கேட்பீங்கல்ல இல்லாட்டி? இது மாதிரிலாம் பண்ணி பாப்புலர் ஆகிட்டோம். இது ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க. இப்போ தனக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல, இதை வச்சு கருத்து கணிப்பு போட்டு அது யாரோ அந்த பொண்ணு பேர் என்னமோ சொல்கிறீங்க, அந்த அம்மா எலெக்ஷன் நின்னாக்கா பிரைம் மினிஸ்டர் அவர்னு ஒரு கருத்து கணிப்பு போடுவீங்க. இப்படியெல்லாம் பண்ணி தானே பாப்புலாரிட்டி கொண்டு வரணும். இப்போ அவங்க வந்து சிறையில் இருக்காங்க சார். அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? ஜெயிலில் விட்டு வெளியே வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. 2 நாள் உள்ளே வச்சுருந்தாக்கா சரியாக போய்டும், பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போய்டும். அங்கே அவங்களுக்கு ஏதாவது சித்திரவதைகள் கொடுக்கப்படுவாங்க? நல்லா கொடுக்கணும். ஜெயிலெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. ஜெயிலெல்லாம் இன்றைக்கி வெளியில் இருக்கிறத விட ஜெயிலில் இருக்கிறது சேஃப். நான் தான் சொன்னாங்க, என்னை யாரோ ஒருத்தர் வந்து அவனை உள்ளே தள்ளுவேன் அப்படின்லாம் பேசுனதாக வந்து சொன்னாங்க. என்ன பண்ணுவீங்க? நாங்கள் உள்ளே போயிடுவேன். ஏன் நாங்கள் எங்கள் இந்த வயசில் என்னை பார்த்துக்கிறது ஒருத்தருமே இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டால் எல்லாம் டாக்டரை வச்சு பார்ப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை என்ன பார்த்துக்குவாங்க, 3 வேளை சோறு போடுவாங்க, நிம்மதியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கணுன்னாக்கா என்ன ரெட் ஹில்ஸ் ஜெயிலில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மாதத்தில் 2 சினிமா வேறு போடுறாங்க, வாரத்தில் 2 நாள் சிக்கன் போடுறாங்க. இது வீட்டில் கூட இல்லை. ஜெயிலுக்கு போகிறது இன்றைக்கி வந்து குற்றம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜெயிலுக்கு போக முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் ஜெயிலுக்கு போக முடியும். உள்ளே போகிறதுக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவார், காவல் தெய்வங்கிற படத்தை, ஜெயகாந்த வசனம். முதல்லாம் ஜெயில் கதவை சாத்தினாங்க, எனக்கு உள்ளே இருக்கிற கைதி வெளியே போய் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. இப்போ ஏன்டா சாத்துறான்னாக்கா வெளியில் இருக்கும் உள்ளே வந்துடக்கூடாது, ஜெயில் நல்லா இருக்குது உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சாத்துறாங்க. அது மாதிரி இன்றைக்கி இது ஜெயில் ரொம்ப வசதியாக இருக்குதுங்க. அது என்ன போடுற வயதிகளுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சார், ரொம்ப நன்றி.